வெல்கம் டு சாந்தி கிச்சன் சமையலுங்க. நீங்கள் செய்ய போகிறது தக்காளி குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய போகிற குருமா வந்து தக்காளி குருமா. அதுக்கு தேவையானது பொட்டுக்கடலை, மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி 1, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. கடாயை எடுத்து இதில் வைக்கணும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ 2 ஸ்பூன் ஊற்றணும். நல்லா எண்ணெய் காஞ்சது பிறகு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னரமாக பொரிஞ்சது பிறகு ஒரு பட்டை துடுவேலை, 1 கிராம் இதில் சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். கருவேப்பிலையும் இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வணங்கினதுக்கு பிறகு நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, தக்காளி, வரமிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சதை கலக்கி விட்டு இந்த தக்காளியோட வெங்காயத்தோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தண்ணி 1 டம்ளர் இதில் சேர்த்து கிண்டி விட்டு கடாயை க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு போதும், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இட்லி தோசையிலே மாவுலேயே உப்பு இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூடி வச்சிடலாம். நல்லா பச்சை வாசம் போய் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ தக்காளி குருமா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, நல்லா வாசம் கமக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரம், உப்பு எல்லாமே போதும், திக்னஸும் போதும். இப்போ வந்து குருமா ரெடி. நாளைக்கு செய்ய போகிறது வந்து பச்சை சுண்டை வத்தல் புளிக்குழம்புங்க. இப்போ வந்து குருமா ரெடியாக இருக்குது. இட்லியும் ரெடியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இட்லி பூவாட்டு இருக்குது, பஞ்சு மாதிரி. 2 இட்லி வச்சு தக்காளி குருமா ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம்.